குட் மார்னிங் எல்லாருக்கும். இனிய காலை வணக்கம். Yes, sir. Yes, sir. Good morning. Good morning, sir. மார்க்கெட் பிகினிங்ல பாத்தீங்கன்னா அழகா புல்லிஸ் வச்சு மேலே ஏறிட்டு இருக்கிறான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுல வந்து 50% தொடுவானான்னு செக் பண்ணுவோம். இந்த கேண்டில்ல ஃபர்ஸ்ட் கேண்டில்ல ஏன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதுல இருந்து ஒரு 50% இதுல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பார்ப்போம். இதை டச் பண்ணானா மறுபடியும் அதை தொட்டுட்டு ஒரு யூட்டன் போட்டு மேலே ஏறுவான். பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் டச் பண்ணல. பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஃபுல்லாக மேலே தான் ஏறுறான். இதோ 2ஆம் தேதி எக்ஸ்பைரின்னு போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து எங்க அப்படின்னு பார்த்தா இந்த 1 மினிட்டோட ஹைல ஒரு லைன் போடலாம். இதை பிரேக் பண்ணானாக்கா நம்ம மேலே போகிறத பற்றி யோசிப்போம். பார்க்கலாம். அம்மா, நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையே. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. Sir, கேக்குது sir. கரெக்ட்ல தான் இருக்கு, ஆனா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. பார்க்கலாம் 50% டச் பண்றானான்னு பார்ப்போம். டச் பண்ணானா அகைன் அப்படியே ஒரு ரிட்டர்ன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மார்க்கெட் மேலேயும் போக முடியாம கீழேயும் போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். வெயிட் பண்ணலாம்.
சார் வணக்கம் சார். ஜீவா சார், நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. அதான் ஏதோ பேசுறீங்கன்னு மட்டும் தெரியுது. மெசேஜ் வேணா போடுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். அதான் கேக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் மேல வந்து டச் பண்றான். டச் பண்ணிட்டு என்ன நடக்கும், கீழே போவானா மேல போவானான்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்டோட ஹை வந்து பாத்தீங்கன்னா 948. ஸோ நம்ம லைன் இன்னும் கொஞ்சம் மேல ஏத்திக்கிறேன். 946ல இருக்கிறாரு. ஓகே, ஓகே ஃபைன். இந்த 5 மினிட்ஸ்ல அவர் கீழே இறங்கல, அந்த 1 மினிட்ல. ஸோ அதனால நான் வந்து 5 மினிட்ஸ்க்கு மாத்திக்கிறேன் கேண்டில. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். மேல இருந்து இறங்குறாரு. மேல இருந்து கீழே இறங்குறான். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணுவோம். ரிஜெக்ஷன் நடக்குது. இப்போ இதை மேல பிரேக் பண்ணா இது வரைக்கும் போவாங்க. டார்கெட் வந்து இதுதான். இந்த இடம் தான் டார்கெட். ஸோ நம்ம இது வந்து ரொம்ப பிரைஸ் அதிகமா இருக்கு. 900க்கு மாத்திக்கலாம். 800 காலர். எஸ், நம்ம கருப்பை இதை பிரேக் பண்ணானாக்கா மேல போவோம். இது வரைக்கும். ஸோ மார்க்கெட்டோட சினாரியோ பார்க்கணும். இது என்ன நடக்குது? மேல இருந்து ஒரு விக்கு தான் வச்சுட்டு கீழே வர மாதிரி தான் இருக்கான். ஸோ இதுக்கு கீழே ஏதாவது சப்போர்ட் இருக்கான்னு பார்ப்போம். இங்க இருக்கான். இந்த சப்போர்ட்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். 24,678. இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். ஓகே, 24,742. அங்கதான் தொட்டிருக்காங்க கரெக்டா. அங்கதான் சப்போர்ட் எடுத்துருக்கான். ஸோ மறுபடியும் இங்க வந்து சப்போர்ட் எடுத்தானா மறுபடியும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் சார் என்ன பண்றாருன்னு. செம்ம பெரிய விக்கு வச்சுட்டு கீழே இறங்குறான். மேலே ஏற முடியலங்க. மேலே ஏற முடியல. ஸோ இந்த விக்கோட இதுல வந்து ஒரு புட் ஆப்ஷனுக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்கால்பிங் இங்க பண்ணிக்கலாம். இந்த கேண்டிலோட ஹைல
கொஞ்சம் மேல தூக்கிறேன். 121 தாண்டுனா அப்படின்னா ஒரு ட்ரேடு போலாம். 121 தாண்டுனா இது ஒரு ஸ்கால்பிங். 3ல இருந்து 5 பாயிண்ட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இது. க்ளோஸ் கொடுக்கட்டும். க்ளோஸ் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப அவசரப்பட்டு டக்கான்னு குதிச்சிடாதீங்க. அது முடிவு என்னன்னு சொல்லட்டும், பார்ப்போம். மார்க்கெட்டர் கவனிங்க. இங்க பாருங்க, மெயின் சார்ட்ல இறங்கிட்டு இருக்கான். ஆனா இங்க மேலேயே ஏறல பாருங்க, அங்கேயே நிக்கிறான். அங்கேயே நிக்கிறான். ஆனா இந்த 2 ரிஜெக்ஷன் பார்க்கும்போது மார்க்கெட் கீழே உள்வான்னு தான் தோணுது. ஆனா பிரைஸ் வரலையே. இதுக்கு அடுத்த சப்போர்ட்ல தான் அவர் இருக்கிறாரு. இதுக்கு அடுத்து எங்க சப்போர்ட் இருக்கான்னு பார்ப்போம். இல்ல, 15 போலாம். அடுத்த லைன் போட்டுக்கலாம். இதில் போனாலும் இது வரைக்கும் போகலாம். இதுக்கும் தாண்டுனா எங்க போகலாம்? ஸோ மார்க்கெட்டு மேலே ஏறுறான். 1 மினிட்ல 50 பாயிண்ட் தொட்டானா? 1 மினிட்ல இன்னும் 50 பாயிண்ட் தொடவே இல்லை. தொட்டானா நல்லா இருக்கும். இதுக்குள்ளேயே ஒரு கரெக்ஷன் எடுத்து நடந்துகிட்டு இருக்கு. எந்த பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம தவிக்க விட்டுட்டு இருக்கிறான். இப்போ ஏதாவது ஒரு பக்கம் இறங்குனாங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் இவனை நம்பி தேடி வந்திருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் காக்க வச்சு பார்க்கலாம் எந்த பக்கம் ட்ரேடு கொடுக்குறான்ட்டு. ஆனா இந்த பக்கம் தான் செல்லர் இல்லாம மேல ஏறுறான். இந்த கேண்டில பத்தி ஒரு இது சொல்லியிருக்கேன் தெரியுமா? உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வச்சுட்டு அதை பிரேக் பண்ற மாதிரி ஒரு ஹேமர் வந்தா அப்படின்னா இந்த இடத்துலயே ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு மார்க்கெட்ல நடக்குதான்னு பார்ப்போம். க்ளோஸ் கொடுக்கணும். இன்னும் 52 செகண்ட் இருக்கு. 52 செகண்ட்ல அவரோட கேரக்டர் என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியும். மேல வந்து ஒரு ஹேமரா குத்துனானா மேல போவான்னு நம்ம நம்பலாம். ஆனா கொடுக்கலையே. எந்த பக்கமும் போகமா தவிச்சு இருக்கு. சூப்பர்.
இதுல ஒரு பிரேக் அவுட் மாதிரி தெரியுது. ஆனா இந்த மாதிரி பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுக்க கூடாது. ஏன்னா ஒரே ஒரு இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். அந்த ரெசிஸ்டன்ஸும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால எப்போ வேணாலும் கீழே விழுகுவான் அவன். ஸோ இதை நம்பி நம்ம ட்ரேட் போக முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுவே இன்னொரு சப்போர்ட் எடுத்து இங்க ஒரு ஒரு கரெக்ஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போயிருந்தோம்னா நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி சினாரியோல நம்ம எடுக்க முடியாது. பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்பின்னிங் டாப்பை தாண்டுனா ஒரு ட்ரேட் போலாங்க. கால் சைடுல இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹை எது, அந்த ஹையை தாண்டினே க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா ஒரு ட்ரேட் போகலாம். நம்ம 115 ரூபாயில இருக்கு, 116 ரூபாய், 116 ரூபாயை தாண்டணும். தாண்டிட்டான்னா கண்டிப்பா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பாட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா மேல முழுசா ஏற முடியல, அவனால திணறான். ஓகே, பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு செல்லிங் கொடுத்து ஒரு கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்றானா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். பார்க்கலாம். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். ஓகே, மேல ஏறலாம். வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அவன் இப்போ இன்னும் டைம் நமக்கு கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஒருவேளை அப்படியே தாண்டி மேல போனாலும் ரீடெஸ்ட்க்கு அங்க வருவான். அவசரப்படாதீங்க. ஒரு செகண்ட். ஓகே, ட்ரேட் யாராவது எடுத்தீங்களா? இல்ல சார், இல்ல சார். அருமையா பறக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணலாம். ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ரீடெஸ்ட்டுக்கு ஐயா வருவார் இப்போ. ரீடெஸ்டே கொடுக்கல, மேல போறதுக்கு தான் பாக்குறான். லக்ஷ்மி சார்,
லக்ஷ்மி சார் கேக்குதா? பேசுறீங்களா? எனக்கு கேட்கல. கேக்குதா சார் இப்ப? என்னாச்சுன்னு ஹலோ. தெரியல. நீங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இப்பதான் கேக்குது. என்ன சார் புட்டு போவான்னு எதிர்பார்த்தா அப்படி கால் போய்கிட்டு இருக்கான். எப்படி வேணாலும் அடிப்பாம்மா. ஆ? நீங்கம்மா, நீங்க நியூஸ பேஸ் பண்ணிலாம் நம்ம எடுக்கப்பட எதிர்பார்க்கறதா மேடம் வழியாது. அதுதான் கடவுளே. நானும் அப்படித்தான் எதிர்பார்த்தேன். சரி, மேம் அதுதான் கேப் டவுன் கொடுத்தான்ல, கேப் டவுன் கொடுத்துட்டு அவன் கேப்டன் ஏறுவான். கொடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டு மேல போறானோ சார்? அப்படிதான் நினைக்கிறேன். எவ்வளவு கேப் டவுன் இருக்கு, அதை ஃபில் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க். பார்க்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஃபுட் சைடு ஆல்ரெடி கேப் டவுன் கொடுத்துட்டான் மேடம் அவன். ஆமா ஆமா சார். இப்ப நம்மள ஏமாத்ததுக்கு தான் இப்ப ஏறுறான். நம்ம காசெல்லாம் சுருட்டுறதுக்கு. ஐயோ கடவுளே. தெரியாம போயிட்டு இன்னைக்கு இறங்குன்னு போய் போட்டவங்க அதெல்லாம் கொஞ்சம் இதுவாகும். ஆமா இப்போ ஆமா. சொல்றேன். ஓகே, 116 ரூபாய் வந்து எடுக்கலாங்க ரீடெஸ்ட்ல. 116 ரூபாய் வந்தா எடுக்கலாம். இதுல இருந்து ஒரு 5ல இருந்து 10 பாயிண்ட் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட லோ ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. ஓகே, யார் யாரெல்லாம் எடுக்கிறீங்க 116 ரூபாய்ல? ஒன்பது, 107, 110, 112, 113. இருபது, 23, 5 பாயிண்ட், 8 பாயிண்ட் கொடுத்துட்டான். 116, 9 பாயிண்ட் கொடுத்துட்டான். 10 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. 12 சக்சஸ். 12, 13, 12 பாயிண்ட்ல நிக்கிறான். இப்போ 13 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கான். ஓடு. 13 பாயிண்ட். யாரெல்லாம் எடுத்தீங்க? ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்ப்போம். எடுத்தவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க, எடுக்காதவங்க லிசன் பண்ணுங்க, மார்க்கெட்டை கவனிங்க. இந்த யூடியூப்ல பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இதுல நிறைய நாலேஜ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு கரெக்டா ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. பாருங்க 10 பாயிண்ட் இது வரைக்கும். சூப்பரா. எவ்வளவு அருமையா கொடுத்தான் பாருங்க, அப்படியே ஹாப்பியா. ஆனா இந்த இடத்துல ஒரு டார்கெட் இருக்கு, அது வரைக்கும் வருவான்ற நம்பிக்கை இருக்கு. எனிவே நம்ம ப்ராஃபிட்ல இருந்தா க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் மரியாதை. ஓகே, அதையும் தாண்டிட்டான். போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்டுங்க. 20 பாயிண்ட் தாண்டிட்டு போயிட்டு இருக்கான். 20 பாயிண்ட், 25 பாயிண்டா? ஆமா, 25 பாயிண்ட். அதிகபட்சம் எவ்வளவு? 25 பாயிண்ட் தொட்டான். ஹாப்பியான ட்ரேடு. எத்தனை மணிக்குள்ள? 9:40க்குள்ள சக்சஸ்ஃபுல்லா ஒரு ட்ரேடை முடிச்சுட்டு நிம்மதியா நம்ம வேலைக்கு போறதுக்கு சரியான நேரம் தான். எவ்வளவு அழகான ட்ரேட் பாருங்க. போயிட்டே இருக்காங்க நிக்காம.
ஐஎஸ்டி எவ்வளவு 116ல இருந்து 143. இன்னொரு 3 பாயிண்ட் கொடுத்திருந்தா 30 பாயிண்ட் ஆயிருக்கும். எனிவே ட்ரேட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. யார் யாரெல்லாம் ட்ரேட் எடுத்தீங்க, எடுத்தவங்க நல்லபடியா ஹாப்பியா இருங்க. தம்ஸ் அப் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம யூடியூப் பாக்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கான மறக்காம தட்டுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.